வணக்கம், அருண் ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த வீடியோவில் மெனோபாஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் செஞ்சீங்கன்னா அதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை ரொம்பவே குறைச்சி நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ மெனோபாஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. போஸ்ட் மெனோபாஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று சுற்றியில் இருக்கிற கொழுப்புனுடைய லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போனோட டென்சிட்டி, அதாவது அந்த அடர்த்திங்கிறது குறையும். இதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா போன் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா மசிலோட சைஸ், அதாவது மசிலோட பல்க் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகும். இதுக்கு பேர் சார்கோபினியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில் மாஸ் குறையிறதுனால மசில் கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு தினமும் செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படி ஏறி இறங்குறது, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யுது, இதுலெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் ஈஸியாக வரும். இந்த மசில் மாஸ் அந்த வீக்னஸ் வரதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களோட பேலன்ஸு. கொஞ்சம் வயசு ஆக ஆக ஒரு 60 வயசு 70 வயசு ஆகும்போது என்னாகுன்னா உங்களோட மசில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சி அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் நார்மலாக நடக்கும்போதே உங்களுக்கு கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு ஸ்டெப்பு ஏறி இறங்குதுன்னா கீழே விழுந்துருமோ ஒரு பயம் இருக்கும். அந்த பேலன்ஸ்னுடைய பிரச்சனைகளும் வரலாம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா, இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் ஹார்ட்டில் பிளாக் வர்றதுக்கு, ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு பயமுறுத்திருக்கா இல்லைங்க, இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்காக இதை பார்த்தெல்லாம் பயந்துகிட்டே இருக்கவங்களாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இதுக்கு சரியான வழிமுறைகள் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். இந்த ஃபிசியோதெரப்பி ப்ரோக்ராமில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிற மசிலை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கிற, வலுவாக்குறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். ஸோ இது எல்லா மசில்ஸ்க்கும் நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கால்லேருந்து ஆரம்பிப்போம். காலுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி சேரில் உட்காந்து இப்படி எந்திரிக்கிறது. அப்புறம் இது நாள் போக போக பார்ஷியல் சிட்டப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்கார மாதிரி போயிட்டு உட்காராமல் திருப்பி மேலே வரலாம். இந்த மாதிரி இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து எந்திரிக்கிற எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 2-3 வாரம் ஆனதுக்கப்புறம் இந்த பார்ஷியல் சிட்டப் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். இது 10 தடவை ஒவ்வொரு எக்ஸசைஸும் 3 செட்டு செய்யலாம். ஆனால் இது எல்லாரனாலையும் உடனே செய்ய முடியாதுங்க. அதனால் உங்களோட லெவல் என்னன்னு பார்த்துக்கிட்டு அது மாதிரி செய்யுங்க. அடுத்தது இதே சேரை முன்னாடி பிடிச்சிட்டு காலை இப்படி சைடில் இப்படி தூக்கி வைக்கிற எக்ஸசைஸ். அதே மாதிரி ஆப்போசிட் கால். அப்புறம் இதே சேரில் வச்சுட்டு காலை மேலே தூக்கி வைக்கிற எக்ஸசைஸ். அப்புறம் ஒரு மினிமம் வெயிட் உள்ள இது 1 கிலோ டம்பிள். இந்த 1 கிலோ டம்பிள் வச்சுட்டு உங்களுக்கு கைக்கு உண்டான எக்ஸசைஸ்லாம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எல்போ பெண்ட் பண்ணுற பைசெப்ஸ் கர்ல் பண்ணலாம். அப்புறம் கையை மேலே தூக்கிட்டு ட்ரைசெப்ஸுங்கிற இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் சைடில் தூக்குற டெல்டாடுங்கிற இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்தது வால் புஷ்அப்ஸ் அப்படிங்கிறது நான் இங்கே செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி கை வச்சுட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்கிறதுனால 3 முக்கியமான பலன்கள் கிடைக்கும். ஒன்று ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற அந்த போன் வீக் ஆகிறத நல்லாவே தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசம்ங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது வயசான வரக்கூடிய அங்கங்கே மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அந்த மாதிரி சொல்கிற வலி எல்லாமே வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற நம்ம பாடி வெயிட்டை வச்சு நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இது சிம்பிளாக செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா முதல் வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிஷம் நார்மல் வாக்கிங். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு மைல்டு ஜாகிங் மாதிரி கூட பண்ணலாம்.
அடுத்த எக்ஸசைஸ் வந்து படி ஏறி இறங்குறது. ஒரு 10 படி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது மேலே ஏறி இறங்குற மாதிரி ஒரு 5 தடவை ஏறி இறங்கலாம். அடுத்த குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பேலன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். பேலன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கிற பேலன்ஸ், நிற்கிற பேலன்ஸ், நடக்கிற பேலன்ஸ். ஸோ இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். அதை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சினாவே நல்லாவே சரி பண்ணி ப்ராப்பராக இருக்கலாம். இது மாதிரி சேர் ஏதாவது பிடிச்சிக்கிட்டு, இல்லை வாக்கர் உங்கள் வீட்டில் வாக்கிங் ஃப்ரேம் இருந்ததுன்னா பிடிச்சிட்டு, இல்லை வந்து விண்டோ ஒரு ஜன்னலோட கம்பி இருந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு ஒரு காலில் நிற்காது. இப்படி ஒரு காலில் நின்றுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நில்லுங்க. 1 2 3 4ன்னு பிடிச்சிட்டு நில்லுங்க. அதே மாதிரி அடுத்த கால் 1 2 3 4ன்னு ஒரு காலில் நிற்கிறது. அப்புறம் வந்து அந்த ஹீல் டு டோ வாக்குன்னு சொல்லுவோம், நான் அந்த படத்தில் காமிக்கிறேன். அந்த மாதிரியான வாக்கிங் பண்ணலாம். அப்புறம் சைடு வாக்கிங்கிறது வந்து இப்படி சைடில் வந்து இப்படி போய் வர்ற வாக்கிங். நீங்கள் ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் சைடு, 10 ஸ்டெப்ஸ் ரைட் சைடு போயிட்டு வர சைடு வாக்கிங்கும் பேலன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நின்ன இடத்துல ஸ்டாண்டிங் மார்ச்சிங் சொல்கிற இந்த மாதிரி ஸ்லோவாக இப்படி நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேலன்ஸ்க்குன்னு பண்ணும்போது எக்ஸசைஸ் வந்து ஸ்லோவாக பண்ணணும். அடுத்தது இந்த கோர் மசில்ஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த இடுப்பு சுற்றியில் இருக்கிற இந்த பெல்விஸ் இருக்கிற மசில்ஸ்க்கு உண்டான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து சில பேருக்கு வந்து யூரின் லீக்கேஜ் இருக்கலாம். கொஞ்சம் வயசாகும்போது தும்மினாலோ இருமினாலோ அவங்களால யூரின் வந்து கொஞ்சம் கசிய ஆரம்பிக்கும். அல்லது வந்து அவங்களால யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூரின் வந்து லீக் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பேக் பெயின் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்டர் அப்படிங்கிறது வயசு ஆக ஆக இந்த கூன் போடக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ். இது மாதிரி நேரம் படுத்துட்டு இந்த 2 காலையும் எவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஆரம்பத்தில் ஒரு 10 10 10ன்னு செய்யலாம். அப்புறம் போக போக உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கூட்டிகிட்டே போகலாம். அடுத்தது இந்த மாதிரி பில்லோ இல்லை பால் வந்து முழங்காலுக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அகெயின் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. மூணாவது எக்ஸசைஸ், இதே பில்லோ நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இடுப்பை நேராக தூக்குங்க. தூக்கிட்டு 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்தது பேர்டு டாக் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த மிடில் ஆஃப் த பாடியில் இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் கொடுக்கறதும் ப்ளஸ் பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். ஒரு கை மட்டும் முன்னாடி தூக்குங்க. அதே மாதிரி அடுத்த கை. அப்புறம் ஒரு கால் மட்டும் நேராக தூக்குங்க. அப்புறம் அடுத்த கால். இது தூக்கிட்டு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்லேருந்து நிறுத்திட்டு அப்புறம் கீழே கொண்டு வரலாம். பட் ஆரம்பத்தில் உங்களால் முடியலன்னா மேலே தூக்கி வைங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் போங்க. இந்த எக்ஸசைஸ் கொஞ்ச நாள் பண்ணினதுக்கு அப்புறம் இதில் நெக்ஸ்ட் லெவல்னு ஒன்று இருக்குது. இது நல்லா கவனமாக பார்த்து செய்யணும். ஒரு கால் தூக்கிட்டு ஒரு கை மேலே தூக்குங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் செய்யணும். இப்போ லெஃப்ட் கை தூக்குறீங்கன்னா ரைட் லெக் தூக்குங்க. அடுத்து இதே பொசிஷனில் இப்படி உட்காந்து எந்திரிக்கிற எக்ஸசைஸ். அடுத்த குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியும் அந்த மொபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். ஏன்னா கொஞ்சம் வயசு ஆக ஆக அங்கங்கே ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஹிப்பை சுற்றியில் இருக்கிறதும் இந்த ஸ்பைனுக்கு உண்டான எக்ஸசைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இப்போ முன்னாடி இருக்கிற மசிலுக்கு வந்து உண்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இப்படி ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு ஒரு காலை பின்னாடி வச்சுங்க. ஏதாவது சேரோ ஏதாவது இருந்தால் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா இந்த பொசிஷன் வந்துட்டு இது ஃபார்வர்ட் லஞ்ச் அப்படிங்கிற இது மாதிரி போயிட்டு இங்கே ஸ்ட்ரெச் ஆகும். காஃப் மசிலும் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது ஒரு பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகுது ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அதே மாதிரி அடுத்த கால் இப்படி. அடுத்தது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இப்படி நல்லா எவ்வளோ தூரம் போக முடியுதோ அப்படி வரணும் குனிஞ்சு ஒரு ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இது வந்து. அடுத்து ஹாம்ஸ்ட்ரிங்க்கு வந்து படுத்துக்கிட்டு உண்டான எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு காலை கொண்டு வந்து இப்படி தூக்குறது.
நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 20 செகண்ட்ஸு இல்லைனா 10 செகண்ட்ஸாவது ஹோல்ட் பண்ணணும், அப்படியே பிடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மசில்ஸ், பெக்டோரல் மசிலுக்கு உண்டான ஸ்ட்ரெச் வந்து இது வந்து வால் ஸ்ட்ரெச் அல்லது டோர் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். அது இந்த படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, இந்த ஹார்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா மெனபாஸ்க்கு அப்புறம் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு உண்டான ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்தே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிரிஸ்க் வாக், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸாவது பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். உங்களோட சாப்பாட்டில் வந்து உங்களோட கார்போஹைட்ரேட்டில் அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபேட்டு, அப்புறம் ப்ரோட்டீன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தினாவே உங்களுக்கு இந்த ஹார்ட் ரிஸ்க் வந்து ரொம்பவே குறைச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சால் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு உண்டான வசதி இருந்ததுன்னா நீங்கள் சைக்கிளிங் போகலாம், இல்லை ஸ்விம்மிங் பூல் இருந்ததுன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து உங்களை நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சாகணும். அதாவது இப்போ எல்லா எக்ஸசைஸும் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹை லெவலுக்கு போகலாம். அப்புறம் ஹை இம்பேக்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இப்போ வந்து ஒரு ஜம்பிங் பண்ணுறதோ, அந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குறமான எக்ஸசைஸ் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணவே பண்ணாதீங்க. போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயாவது ஜாயிண்ட் பெயினோ அது மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்து கரெக்டான ஒரு அட்வைஸ் கேட்டு அவங்களோட அட்வைஸ் படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். என்னங்க, இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.